விஜயும் காவேரியும் பிரியறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது வந்து இப்போ பிரிஞ்சவங்க வேறு இடத்துல இருக்கிறதுக்கு காவேரி வள்ளுன்னு கோவப்பட்டு புரிஞ்சுக்காமல் இருந்தது ஒரு நடுவில். அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. விஜய் கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு கிறுக்குத்தனம் பண்ணது. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள வந்து பிரியறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட மேஜரான ரீசன் இந்த ஒரு விரிசல் ஆரம்பித்தது எங்கே அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக அந்த வெண்ணிலாவோட வருகைக்கு பிறகு தான். வெண்ணிலா வீட்டுக்கு வந்து அவங்களால வந்த பிரச்சனைகள், அவங்க வந்ததுக்கப்புறமா இன்செக்யூரிட்டி அதிகமாகி நமக்கு வந்து இவர் இல்லாமலே போயிடுவாரோ, அவருக்கு நம்மளை பிடிக்கலையோ, முன்னாள் காதலி தான் நினைக்கிறாரோ, நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆனால் நம்மளை துரத்தி விட்டுருவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுனதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காவேரி எரிஞ்சு விட ஆரம்பித்தாங்க. இவர் அதனால் வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு எதையோ பண்ணிட்டு தெரிஞ்சார். கடைசியில் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஆனால் அவ்வளோ பிரச்சனையிலையும் வெண்ணிலாவால் தான் இவங்க மனசு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பாமல் இருந்தாருன்னா, வெண்ணிலா என் முகத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். அவங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக குணமாகணும் அப்படின்னா வந்து அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதான் வந்து எனக்கு கரெக்டு, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. இப்போ ஆனால் வந்து அதே வெண்ணிலா அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இவர் பார்க்க போகிறதில்ல. இவர் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். 2-3 நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கதைப்படி பார்த்தா. ஸோ இங்கே தான் உட்காந்துருக்காரு. வெண்ணிலாவெல்லாம் பார்க்க போகல, தாத்தா பாட்டியை பார்க்க போகல, எதுவுமே இல்லை. தாத்தா பாட்டி கிட்டக்க வந்து வெண்ணிலாவை ஒப்படைச்சி ஒரு பிசாமல் கிளம்பி நர்ஸ் வச்சு போயிட்டார். இதுக்கு ஒரு வெண்ணிலாவை கொண்டு போய் இவரே ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்கலாமே. விட்டுட்டு நான் வெண்ணிலாவை கூட அனுப்பிவிட்டேன், தயவு செஞ்சு என் கூட அனுப்பிவிடுங்க உங்கள் பொண்ணை அப்படின்னு அவங்க அம்மாட்டே பேசியிருக்கலாமே. அதுதானே அவங்கெல்லாம் திருப்பி பேசினாங்க. வெண்ணிலா கையை பிடிச்சி அது கோவப்பட்டாங்கல்ல. இதை கூட யோசிக்காமல் ஒரு கதை சும்மா வந்து கதையை இழுத்து கொண்டு போகணுங்கிறதுக்காக நடக்கிற விஷயங்கள். இதில் அடுத்து வந்து பாவமாக வந்து நர்மதாவுக்கு ஏதோ நைட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுமா, அந்த ப்ராஜெக்ட்லாம் நைட்டு செய்ய முடியாதுன்னு எல்லாரும் சொல்ல என்ன வேணும்னு சொல்லி கேட்டு இவரே ராத்திரி வாங்கிட்டு வந்து வேக்கம் கிளீனர் செய்கிறாராமா, பாட்டிலெலாம் கட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டு போடுறாராமா, அதுக்கு அவங்க எரிச்சப்படுறாங்களாமா. காலையில் பாரு அவளை சந்தோஷப்படுத்துகிறேங்கிறாராமா. அப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஏதோ ஒரு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி சும்மா இழுக்கணும்னு மட்டுமே எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் கதையை பார்த்தா தோணுது. உங்களுக்கு இல்லை நல்லா தான் இருக்குன்னு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.